पतंग पतंग पिंग पिंग ज्ञान ज्ञान शब्द शब्द सूक्ष्म सूक्ष्म शिव सर्व सर्वद ओम नमो नमः शिवाय ओम नमो नमः ओम क्षम षड्यास्त्राय वं पत् स्वाहा ओम योमास्त्राय वं पत् स्वाहा நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இப்பொழுது பிரதான கலசமாக ஸ்ரீ சொர்ணாம்பூர் அகத்தீஸ்வர பெருமானை மகாபூர்ணாவதி நடைபெற்றுள்ளது. மகாபூர்ணாவதி நடைபெற்று பிறகு கலசங்கள்லாம் யாகசாலைக்கு அங்கே வைத்திருக்கின்ற யாகசாலைக்கு சென்று மகாபிஷேகம் நடைபெறும். இப்பொழுது மகாபூர்ணாவதி நடைபெற்றுள்ளது. எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. இந்த காலத்தில் இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணால் இறைவன் நமக்கு நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கணும். ஏன்னா சந்தோஷமாக இருக்காரு. அதனால சந்தோஷமாக நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த நேரத்தில் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பாலாலயத்தில் தான் எல்லா பூஜைகளும் 3 வருஷத்துக்கு அப்புறம் பிப்ரவரி மாதம் தான் மகா கும்பாபிஷேகம், அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையிலே பிப்ரவரி மாதத்தில் 22ஆம் தேதி மார்ச் 10ஆம் தேதிக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையிலே நடைபெறும் என்று இறைவனை எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளும். ராஜகோபுரம், கோபுரம் என்பது நமக்கு தலை எப்படியோ அது மாதிரி இத்தனை வருடமாக அந்த கோபுரங்கள் நமது ஆலயத்திலே இல்லை. அந்த ராஜகோபுரத்தை மிகவும் சிறப்பான முறையிலே அரங்காவலர் தலைவரின் தகப்பனார் வாழ்ந்தவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் இந்த புதிதாக ராஜகோபுரம் அமைத்து அதை வெளியிலே அதே மாதிரி ஆர்ச் எல்லாம் போட்டு சிறப்பான முறையிலே நன்றாக நடைபெற வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு அவர்கள்லாம் செய்திருக்கிறார்கள். எல்லோரும் அதை இந்த ராஜகோபுரம் தான் விசேஷமானது. அதனால எல்லோரும் சிறப்பான முறையிலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் பண்ணாலே போரும், உள்ள வந்து பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. திருவண்ணாமலையில் மலையை சுத்தினாலே சுவாமி சுத்தினாமலை எப்படியோ அதே மாதிரி நம்ம கோபுரத்தை மிகவும் சிறப்பான முறையிலே தரிசனம் செய்து எல்லாம் இந்த கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் பிரார்த்தனை செய்தோம். நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி.
जयाशक्ति नंदिनी शक्ति प्रभाशक्ति मायाशक्ति शक्ति रूपिण्या शैलपुत्री ब्रह्मचारिणी चंद्रगंगा कूष्मांडा स्कंदमाता कात्यायनी कालाद्री महागौरी सिद्धि पूजान्ति भवन्तः महाजाना தேதி ஏதாவது தெரியுமா? 22 அப்படின்னா எந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம்? பாலாலயம் நடைபெறுகிறது. அகத்தீஸ்வரர் சுவாமிக்கு பாலாலயம். வணக்கம். இன்றைக்கி நம்ம அகத்தீஸ்வரர் கோயிலில் பாலாலயம் நடக்கிறது, அதுக்காக வந்திருக்கோம். இந்த பாலாலயம் நடக்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிப்ரவரி மாதம் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. டேட்ஸ் பின்னாடி சொல்லப்படும். எல்லோரும் கும்பாபிஷேகம் போது வந்து கலந்துக்கோங்க. நன்றி. ஆனந்த யாத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.